வணக்கம். ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியாவின் வணிக வளாகம் ஒன்றிற்குள் மேற்கொள்ளப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் 4 உயிரிழப்பு. தம்பியை கொலை செய்த அண்ணன் கைது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க பொது வேட்பாளராக அறிவிப்பு. சியாரா லியோனில் பெரும்பாலான மக்கள் குஷ் ரக போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குஷ் போதைப் பொருள் மனித எலும்புகளில் இருந்து உருவாக்கப்படுவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் கடந்த 6 வருடங்களாக இந்த குஷ் ரக போதைப் பொருள் சியாரா லியோன் பகுதியில் புழக்கத்தில் இருக்கின்றது. இதனிடையே இப்போதைப் பொருளை தயாரிப்பதற்காக குறித்த பகுதிகளில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட புதைகுழிகளை இக்கும்பல் தோண்டியுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் பிடியில் இருந்து மக்களை மீட்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் போதைப்பொருள் ஒழிப்பு மையங்கள் அமைக்கப்படும் என போதைப்பொருள் விற்பனையாளர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சியாரா லியோன் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு மொரட்டுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுப்பெத்த தனித்தனிய தோட்டம் பிரதேசத்தில் தனிப்பட்ட தகராறு காரணமாக 2 குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் நபரொருவர் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். தவறான உறவு காரணமாக இத்தகராறு ஏற்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞரே இக்கொலையை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹர்ஷனகுமார என்ற 27 வயதுடைய இளைஞன் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இம்மோதலில் மற்றொருவர் காயமடைந்த நிலையில் கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்த இளைஞன் தனது சித்தியுடன் தவறான உறவை பேணி வந்திருந்தமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தவறான உறவு தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சனையினால் இக்கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாடெங்கிலும் உள்ள சிறைச்சாலைகளில் இருந்து ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் 16 சிறை கைதிகள் இன்று காலை விடுதலை செய்யப்பட்டனர். மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் தலைமையில் சிறை கைதிகளை விடுதலை செய்யும் நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. சிறு குற்றம் புரிந்த தண்டனை பணம் செலுத்தாத கைதிகளை இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டில் முதற் காலாண்டில் இலங்கை ரூபாய் உலகின் சிறந்த செயற்திறன் கொண்ட வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இவ்வாண்டின் ஆரம்பத்தில் இருந்த பெறுமதியுடன் ஒப்பிடுகையில் 7% அதிகமான வளர்ச்சி என ப்ளூம்பெர்க் சந்தை தரவு குறிகாட்டிகள் சுட்டிக்காட்டுவதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கை ரூபாய் உலகின் வளர்ந்து வரும் சந்தை நாணயமாக மாறியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட கூடுதல் விடுமுறையை வங்கி மற்றும் வணிக விடுமுறை என பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் மாகாண அமைச்சகம் வரையறுக்காமையினால் மக்கள் குழப்பமடைந்துள்ளனர். அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலில் பொது விடுமுறை என மாத்திரமே அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அன்றைய தினம் வங்கி மற்றும் வணிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமா என்ற குழப்பம் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜெசரத்ன 15ஆம் தேதி விடுமுறை தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களே தீர்மானிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 15ஆம் தேதி வங்கி விடுமுறையா என்பதை அறிய வர்த்தமானி அறிவிப்பை பார்க்க வேண்டும் என அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜெசரத்ன தெரிவித்துள்ளார். கண்டி கலகா நில்லம்பை யோகலட்சுமி தோட்டத்தில் தனது தம்பியை அண்ணன் அடித்து கொலை செய்துள்ள கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யோகலட்சுமி தோட்டத்தைச் சேர்ந்த 32 வயதான கிருஷ்ணசாமி கருணாநிதி என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் தாக்குதலை நடத்திய அண்ணன் சில நாட்களுக்கு முன்னரே சிறைச்சாலையில் இருந்து வெளிவந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அனுராதபுரம் பகுதியில் கூலி வேலை செய்து வந்த நிலையில் நேற்று மதியம் திடீரென ஊருக்கு சென்றுள்ளார். இதன்போது அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் காணி பிரச்சினை ஏற்பட்டதுடன் இது தொடர்பில் வாக்குவாதம் ஏற்பட்டு இரவு சண்டையாக மாறியுள்ளது. இதன்போது கத்தி மற்றும் போத்தலால் தம்பியின் தலைப்பகுதியில் தாக்கி அண்ணன் தம்பியை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் பின்னர் அண்ணன் தப்பிச் செல்ல முற்பட்ட போது நில்லம்பை பேருந்து நிலையத்தில் வைத்து அண்ணனை ஊர் மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கலகா போலீசார் மற்றும் கம்பளை ரசாயன தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை சூரியனின் வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதியில் இருந்து 15ஆம் திகதி வரை இலங்கையின் அகலக்கோடுகளுக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை களமிறக்குவோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது கொள்கைகளை மாற்றியதில்லை, ஆட்சியை இழந்தாலும் தனது கொள்கைகளை கடைபிடித்தார். பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் நாட்டை இந்த இடத்திற்கு கொண்டுவரவும் உழைத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இம்முறை கட்சி சார்பற்ற பொது வேட்பாளராக களமிறக்குவோம். அவரை வெற்றி பெறச் செய்ய கொழும்பு மக்கள் பாடுபடுவார்கள் என நம்புவதாகவும் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடி தொடர்பில் பொருளாதார கொள்கை வகுப்பாக்க குழுவினரோடு மாற்று அணியின் பொருளாதார குழுக்களையும் ஒன்றிணைத்து விவாதம் நடத்துவோம் என நாகரிகமாக அழைக்கும் போது கோழிகள் போன்று விவாதங்களில் இருந்து தப்பியோட வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 154வது கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மொனராகலை பாடசாலை ஒன்றில் வழங்கி வைக்கும் நிகழ்வின் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். சர்வதேச சமூகத்தின் தலைவர்கள் சந்திக்கும் தனிப்பட்ட சந்திப்புகள் கூட நடைபெறுகின்றன. மொழித்திறன் இல்லை என்றால் இங்கு ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வாறான திறமை இல்லாதவர்களுடன் நாட்டின் தலைமைத்துவத்தை வழங்குவது மீண்டும் பாதாளத்தை விழுவது போன்றாகும். விவாதம் நடத்த நான் எந்நேரத்திலும் தயாராக இருக்கின்றேன். இவ்வாறான விவாதங்களில் இருந்து தப்பியோட வேண்டாம். பொருளாதார நெருக்கடி தொடர்பில் எனது பொருளாதார கொள்கை வகுப்பாக்க குழுவினரோடு மாற்று அணியின் பொருளாதார குழுக்களையும் ஒன்றிணைத்து விவாதம் நடத்துவோம். விவாதங்களுக்கு அழைக்கும் போது கோழைகள் போன்று தப்பியோட வேண்டாம் என புரட்சித் தலைவர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் வணிக வளாகம் ஒன்றில் நபரொருவர் மேற்கொண்ட கத்திக்குத்து தாக்குதலில் 4 கொலை செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் இன்று சிட்னியின் ஃபோண்டி ஜங்ஷன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து குறித்த வணிக வளாகம் ஒன்றிற்குள் நபரொருவர் கத்தியுடன் காணப்படுவதாகவும் போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். அவசர சேவை பிரிவினரின் வாகனங்களும் அப்பகுதிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளது. பலர் கத்திக்குத்திற்கு இலக்காகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எவ்வாறாயினும் சம்பவத்தில் உயிரிழந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அந்நாட்டு அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். கைனோஃபோபியோ பயத்தினால் பாதிக்கப்பட்ட 71 வயதான ஆண் ஒருவர் பெண்களை பார்க்காமல் இருப்பதற்காகவே மரவேலியினால் சூழப்பட்ட ஒரு சிறிய வீட்டிற்குள் சுமார் 55 வருடங்களாக தனிமையில் வசித்து வருகின்றார். காலிடெக்ஸ் நஸ்டம்விட்டா என்பவரே இப்பயம் என்கின்ற நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார். 16 வயதாக இருக்கும் போது இவருக்கு பெண்கள் மீதான பயம் அதிகமாகியுள்ளது. இந்நிலையில் 1968ஆம் ஆண்டிலிருந்து தனக்கென ஒரு வீட்டை கட்டியுள்ளார். இந்த வீடு வெளியில் பார்க்கும் போது பாலடைந்த வீடாக தோன்றினாலும் ஒரு நபர் வசிக்கும் அளவிற்கு அமைந்திருக்கின்றது. வீட்டிற்கு அருகில் ஒரு பெண்ணை கண்டால் அவர்களிடமிருந்து தன்னைத்தானே மறைத்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் பெண்களை வீட்டிற்குள் சேர்க்க மாட்டார் என்பதனால் அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள் இவருக்கு தேவையான உணவு மளிகை பொருட்களை வீட்டு முற்றத்தில் வீசிவிட்டு செல்வார்களாம். இந்த பெண்கள் சென்ற பின்னர் இவர் அப்பொருட்களை எடுத்துக்கொண்டு தனது வாழ்வாதாரத்தை முன்னகர்த்தியுள்ளார். எவ்வாறாயினும் நோய் குறித்த சரியான விளக்கம் கண்டறியப்படாத நிலையில் இது பெண்களின் மோசமான நடத்தைகள், சுற்றுச்சூழல் காரணிகள், மரபியல் அல்லது மூளை செயற்படும் விதத்தில் மாற்றம் போன்ற காரணிகளால் ஏற்படக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்று எமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.